வணக்கம் ஜோதி நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போறது துலா லக்னம். லக்னத்துல வந்து ராகு 22 டிகிரி, புதன் 11, சுக்கிரன் 24, குரு 23. ராசி வந்து மகர ராசி 25 டிகிரி, சந்திரன். சனி வந்து 12 டிகிரி, கேது 22, செவ்வாய் வந்து 11. இங்க லக்னத்துல வந்து சுக்கிரன் வந்து ஆட்சியா இருக்கு. ராகு வந்து இங்க குருவையும் சுக்கிரனையும் பிடிச்சிருந்தாலும் இங்க புதன் வந்து டிகிரி அமைப்புல விலகிதான் இருக்கிறாரு. இருந்தாலும் ராகு வந்து பீடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்தான பலம் இருக்கு. சுக்கிரன் வந்து இங்க ஆட்சியா இருக்கிறாரு. இங்க குரு வந்து 23 டிகிரி, இங்க ஸ்தான பலம் இருக்குது. இங்க புதன் வந்து இங்க திக்பலம் அடைவாரு, குருவும் இங்க திக்பலம் அடைவாரு. நம்மளுக்கு குரு வந்து 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு 6க்கு 8ல மறைகிறாரு. அதனால 6ஆம் வீட்டு பலனை செய்ய மாட்டாரு, 3ஆம் வீட்டு பலனை தான் வந்து செய்வார் இவர். இப்ப நடக்கிறது உங்களுக்கு வந்து குரு தசை நடக்குது. குரு தசை வந்து உங்களுக்கு குழந்தை அமைப்புகளை பத்தி கேட்டிருக்காங்க. இப்போ குழந்தை அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி குருவோட பார்வையில சுபத்துமா இருக்கிறாரு. சோ இப்ப குரு தசை கேது புத்தி வரப்போகுது. இப்போ இவங்களுக்கு வந்து குரு தசை கேது புத்தி வரப்போகுது. இங்க சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல குருவோட பார்வையை வாங்கியிருக்கிறாரு. இங்க கேது வந்து பாத்தீங்கன்னா சுபர்களோட பார்வையை வாங்கியிருக்கிறாரு. புதனோட பார்வையும் வாங்கியிருக்கிறாரு, சுக்கரனோட பார்வையும் வாங்கியிருக்கிறாரு, குருவோட பார்வையும் வாங்கியிருக்கிறாரு. அப்போ இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி சனியோட பார்வையும் கேதுதான் இங்க வாங்கியிருக்கிறாரு. 5ஆம் அதிபதியோட பார்வையும் குழந்தைக்கான காரகம் வந்து பாத்தீங்கன்னா குரு தான். அவரோட பார்வையும் வாங்கியிருக்கிறாரு, 1 டிகிரியில வாங்கியிருக்கிறாரு. இருந்தாலும் வீடு கொடுத்தவனோட வலு வந்து பார்க்கணும் போது இங்க சுபத்துவம் தான் இங்க வேலை செய்யும். வீடு கொடுத்தவன் நீச்சம் தான். வீடு கொடுத்தவன் நீச்சமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து குருவோட பார்வையை வாங்கியிருக்கிறாரு. 5ஆம் அதிபதியோட பார்வை குருவோட பார்வையும் வாங்கின கேது குழந்தைய கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இவருக்கு கேது புத்திக்கு அப்புறம் அடுத்து வர தசைகள் வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு அப்புறம் சனி தசை. இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி சனி குருவோட பார்வையில இருக்கு. அப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதிர்ஷ்டம் வரும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான், என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அதிர்ஷ்டமே வந்தது, என் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து தொழில் அமைப்புகள் எல்லாமே வந்து செட் ஆயிடுச்சு. அது போல இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து யோகம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா வந்து கேது புத்தியில உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சனி தசை நடக்க போகுது. ராஜ யோகாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து 4க்கும் 5க்கும் உரியவர். 4ஆம் வீட்டு பலனையும் 5ஆம் வீட்டு பலனையும் குருவோட பார்வை வாங்கினதுனால 5ஆம் வீட்டு வழியா கொடுப்பாரு. வீடு, வாகனம், வண்டி இது போன்ற அமைப்புகள். அதுக்கப்புறம் குழந்தைகளால் நன்மை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நன்மை, அப்படி போன்ற அமைப்பை வந்து சனி வந்து கொடுப்பாரு. இது எல்லாமே காரணம் லக்னத்துல வந்து சுபர்கள் 3 சுபர்கள் இருக்கிற இதுதான் வந்து இந்த லக்னத்துல இருக்குன்னா, லக்னம் வந்து முதல்ல ராகுவோட சேர்ந்து கொஞ்சம் பாவத்துவம் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் குரு புதனால சுபத்துவம் அடையுது. லக்னம் சுபத்துவம் அடையுது. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள, அந்த 6ஆம் வீட்டுக்கு அவர் 8ல மறைகிறாரு. அப்படின்ற அமைப்புல வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டசாலி, தொழில் அமைப்புகள், வீடு, வாகனம், வண்டி, நிலப்பலன்கள் இது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் இருக்கு. எனக்கு என் கூட கன்சல்டேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9942070010 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.